உலகம் எதிர்த்து நிற்கும் பொழுது பதட்டப்பட வேண்டியவன் அல்ல தெய்வ மனுஷன், தடுமாற வேண்டியவன் அல்ல தெய்வ மனுஷன். அந்த இடத்துல தான் அபிஷேகம் பெற்றவன் தெளிவா இருக்கணும். அந்த இடத்துல தான் தேவ பிள்ளை தெளிவா இருக்கணும். உன்னை சுத்தி 1000 எழும்பி நிக்கலாம், நீ மட்டும் தடுமாறாம இரு, மீதிய கத்தர் பார்த்து. இப்ப என்ன பிரச்சனைன்னா, கொடை இருக்கிறவன் மலையை கண்டு பயப்பட மாட்டான், விளக்கு கையில் வைத்திருக்கிறவன் இருட்டை கண்டு பயப்பட மாட்டான். அதாவது நம்மளை சுத்தி என்ன வேணாலும் நடக்கட்டும், அந்த பிரச்சனை வெளியே இருக்கட்டும், உனக்கு உள்ள வரக்கூடாது. உனக்குள்ள யார் தான் இருக்கணும்னா எபனேசர் மட்டும்தான் இருக்கணும். எபனேசர் மட்டும்தான் இருக்கணும். கர்த்தர் கூட இருக்கணும். தெளிவாரு. ஆண்டவர் அறியாம ஒன்றும் வராதுல, மாறுது போல பார்க்கலாம். அல்லேலூயா. இதற்காகவே அழைக்கப்பட்டேன். பாடுகளை சகிக்க அழைக்கப்பட்டேன். சவால்களை சந்திக்க அழைக்கப்பட்டேன். நிந்தைகளையும் அவமானத்தை அனுபவிக்க அழைக்கப்பட்டேன். என்ன வந்தாலும் நன்மைக்கு தான் வரும். மாறுது போல பார்க்கத்தான். என்ன வந்தாலும் நன்மை தான் வரும். நான் எந்த இடத்துல நின்னாலும் என் கூட கர்த்தர் இருப்பார். அது போதும் எனக்கு.